எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. குறிப்பா சர்மத்துக்கும் தலைவலி, உடல்ல ஏற்படக்கூடிய வலி, வீக்கங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மிகவும் பயனுள்ள விஷயமா இருந்துட்டு வருது. இந்த எசென்ஷியல் ஆயில் சர்மத்தையும் உடலையும் புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். ஸோ இவ்வளவு பெனிஃபிட் தரக்கூடிய எல்லா எசென்ஷியல் ஆயிலையும் நம்ம யூஸ் பண்ணலாமா, சர்மத்துக்கு எந்தெந்த எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்முடைய சருமத்துல தொற்று, பருக்கள் இதெல்லாமே குறையறதுக்கு சரும பராமரிப்புல எசென்ஷியல் ஆயிலை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. குறிப்பா இரவு நேர சரும பராமரிப்புல எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்தனம் எசென்ஷியல் ஆயில். இந்த சந்தன எண்ணெயில கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச இருக்கு. இது சருமத்தை நீர் சத்தோட வச்சிருக்கிறதோட சேர்த்து வறட்சியை தடுத்து ரொம்பவே பொலிவா வச்சுக்கிறது. அடுத்ததா கேமோமில் எசென்ஷியல் ஆயில். சோ இந்த ஆயில் வறண்ட சருமத்திற்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சாமசுலைன் அப்படின்ற பொருள் உடல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே சென்சிட்டிவான எரிச்சல் ஊட்டக்கூடிய சருமம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கும் சரும தடிப்பையும் வெடிப்பையும் சரி செய்யறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமா சருமத்தை ரொம்பவே மென்மையா வச்சுக்கும். அடுத்ததா லாவெண்டர். லாவெண்டர் அப்படின்றது பெரும்பாலானோர் அதிகமா விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு எசென்ஷியல் ஆயில் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆயில் சருமத்துடைய நீர் சத்தை அதிகரிக்க செஞ்சு சரும வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சரும பாதிப்புகளால ஏற்படக்கூடிய எரிச்சலா இருக்கட்டும், சருமம் சிவந்த போதலா இருக்கட்டும், இந்த எல்லா பிரச்சனைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில். சோ லெமன் கிராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரஸ் அமிலம் இதுல அதிகமா இருக்கு. இது சருமத்துல உண்டாகக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்து போராட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மூலமா சருமத்துல உண்டாகக்கூடிய தொற்றுகளை தடுக்கிறதோட சருமத்துல உண்டாகக்கூடிய வெடிப்புகள், பருக்கள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு சருமத்தை பளபளப்பா மாற்றிடும். அடுத்தது தைம் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த ஆயில் தைமால் மற்றும் கார்பாக்ரோல் அப்படின்ற சேர்மங்களால முகப்பொருட்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய நுண் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு தயாரிக்கப்படுது. இந்த தைம் ஆயிலை நம்ம சருமத்துக்கு அப்ளை பண்றது மூலமா முகப்பொருட்கள் குறையறதோட சேர்த்து சருமம் நல்லா பளபளப்பா பொலிவாகவும் இருக்கும். அடுத்ததா பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். இதுல இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தன்மை சருமத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். சருமத்துல ஏற்படக்கூடிய தொற்று சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா டீ ட்ரீ ஆயில். இந்த ஆயில்ல ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் அதிகமா இருக்கு. அதனால சருமத்துல பருக்கள் ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சருமத்தோட நிறத்தையும் மேம்படுத்துதுன்னே சொல்லலாம். அடுத்ததா ரோஸ்மெரி ஆயில். ரோஸ்மெரி அப்படின்றது சருமத்தோட ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த செய்வதோட மூக்க சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கிறதுக்கும் கரும்புள்ளியை போக்குறதுக்கும் இந்த ரோஸ்மெரி அப்படின்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நம்மளுடைய சருமத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ். ஸோ இதுல உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து உங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படின்றத பார்த்து பயன்படுத்துங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க பெறலாம். மீண்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேபி க்ரீம் போட்டுட்டு சாம்பரோட இது காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் காஜல் வைப்பேன், இந்த ஐப்ரோஸ், அவ்வளோதான். எனக்கு வந்து லிப் பாம், லிப் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிடுவேன் ஏதாச்சும். வீட்டில் மட்டும்தான் பண்ணுவேன். வீட்டில் வந்து அவளே எல்லாமே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. நானா மம்மிக்கு பண்ணதில்லை, எங்கள் அத்தைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் மம்மிக்கு பண்ணல? மம்மி பண்ண விட மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாமா? மம்மிக்கு போட்டுடலாமா மேக்கப்? வேணாம், ஏன்? எனக்கு போட வராதுன்னா நானா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். திட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் திட்டுவேன். நம்ம சொல்றதெல்லாம் இல்லை, அங்க வித்தியாசமா கேட்பான். என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது கேட்பாங்க அந்த அம்மா. ஓகே, பிரியாணி வேணும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், அந்த மாதிரியே தான் விரும்பி சாப்பிடுவாங்க. தவிர நான் சொல்லுவேன் ஜூஸ் எடுத்துக்கொடி, நட்ஸு, எனக்கு எதனா காரமா கொடுமா, எதனா காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவா. மம்மி எனக்கு அது தரலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். டேடியை போய் எனக்கு நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி தர சொல்லணும், வீட்டில் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நான் தப்பு பண்ணா கூட டாடி வந்து மம்மியா அண்ணாவை தான் திட்டு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணா என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ நம்ம கரெக்டாக லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, விளையாடணும்னுவா. அப்போ ஷூட் இருக்கும், அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட இப்போ அவங்க அத்தை வீடு, அம்மா வீடு அந்த மாதிரி போகணும்.
எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, அது மிஸ் பண்ணுவா. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறோமே.